காரில் ரகசிய அறை அமைத்து கோவையிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் ஹவாலா பணம் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது. கணக்கில் வராத பணத்தை கட்டுக்கட்டாக கடத்தி சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? கோயம்புத்தூரிலிருந்து கேரளாவிற்கு காரில் ஹவாலா பணம் கடத்துவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே அலர்ட்டான போலீசார் கொடிஞ்சாப்பாறை வேலந்தாவளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரளா நோக்கி சென்ற இனோவா காரை தடுத்து நிறுத்த முயன்றனர். அதிகாரிகளை கண்டதும் வேகத்தை கூட்டிய கார் ஓட்டுநரை பேரிகார்டு வைத்து மடக்கி பிடித்து ஓட்டுநரை கீழிறக்கி வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது முன் இருக்கையின் அடியில் ஏதோ ரகசிய அறை இருந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இரும்பு ராடு மூலம் அதை திறந்து பார்க்க கட்டுக்கட்டாக பணம் இருப்பதைக் கண்டு மிரண்டு போனார்கள். போலீசார் கண்ணில் பணக்கட்டுகள் தென்பட்டதும் கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். ஆனால் உஷாரான போலீசார் ஓட்டுநரை லாக் செய்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து காரையும் பணக்கட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் விசாரணையில் பிடிபட்டவர் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த சுவைன் என்பதும் உரிய ஆவணங்கள் இன்றி அவர் எடுத்து வந்திருந்த பணத்தின் மதிப்பு 1,31 லட்சம் ரூபாய் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிடிபட்ட பணம் கேரள வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் எங்கிருந்து யாருக்கு இப்பணம் எடுத்துச் செல்லப்பட்டது, இப்பணத்திற்கு பின்னால் இருக்கும் முக்கிய புள்ளிகள் யார் உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.